செக்யூரிட்டி லேப்ஸ் செங்கோட்டைக்கு மிக அருகில். என்னவோ திட்டத்தோட வந்திருக்கான். 3 மணிக்கு அந்த கார் வந்து அங்க நின்றுருக்குது. 6, 6:30 மணிக்கு வெடிச்சிருக்குது. உங்களுக்கு எதிர்ல பேசுற ஒரு அரசியல் தலைவர்ட்ட வார்த்தை விளையாட்டு, அரசியல் விளையாட்டுன்னு சொல்ற மாதேஷ், ஒரு தீவிரவாத செயலை தீவிரவாத செயல்னு சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாம இருக்கீங்க பார்த்தீங்களா? ம். இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம். நான் தீவிரவாத செயல் தான் நடத்த வந்திருக்காங்க இந்த நாட்ல. அதுவும் முக்கியமான டெல்லி. ரொம்ப முக்கியமான பிளேஸ்ல ஒரு 500, 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு செங்கோட்டைக்கு மிக அருகிலே. அதையே உங்களால கண்காணிக்க முடியல. 3 மணிக்கு வந்த கார 6:30 மணிக்கு வெடிக்க போயிருக்காது. வெடிச்சிருக்குது டிராபிக்ல. உங்களுடைய கோவம் தீவிரவாதி மேல இல்ல. இது எப்புட்றா அரசியல் அரிப்புக்கு இத வச்சு சொரிஞ்சுக்கலாம்னு இருக்கு. இல்லங்க. இத ஏன் ஏன்னா அந்த கண்காணிக்கல? 12 பேர் செத்தவங்க யாரும் நம்ம சொந்தக்காரங்க இல்லையே. எவனோ தானே எவன் உயிரோ போயிடுச்சுல்ல. இல்ல எவன் நான் கேட்ட எக்கேடு கேள்விக்கு நீங்க பதில் இருக்கா நான் கேட்ட இல்லையா? கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 2900 கிலோ வெடி மருந்து. ம். நாடு முழுசும் 32 இடத்துல வெடிச்சிருந்தா எப்படி என்ன? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு 3 மணில இருந்து அந்த கார் 3 மணி இந்த நேரம் நின்னுருக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? இதுதான் இதுக்கான பதில். 3 மணி நேரம் நின்னுருக்கு அந்த கார். கேள்விக்கு பதில் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல மதேஷ். கேள்விக்கு கேள்வியே பதிலா இருக்கலாம். ரைட். 2900 கிலோ வெடிமருந்து 32 இடத்துல வெடிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அத உளவுத்துறை கண்டுபிடிச்சதா இல்லையா? அவ்வளவுதான். பிஜேபி கவர்மெண்ட் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இத விட அசிங்கமான அரசியல் அரிப்பு என்ன மதேஷ் இருக்க முடியும்? இவ்வளவுதானா நம்ம எப்படி இப்படி ஆயிட்டோம் நம்ம? மனிதத்தன்மை கூட மறத்து போச்சு. அரசியல் யோசிச்சு. எவ்வளவு மனுஷத்தன்மை இல்லாம இல்லங்க, போயிட்டீங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையா கைப்பற்றணும்னு ஓட்டு அரசியல்ல தீவிரமா இருக்கீங்க. இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க. இல்ல, நான் நீங்க சொல்றேன். யாருங்கிற ட்ரூ கலர் அதுல தான் வந்து. ரைட்டுங்க. நான் என்ன நீங்க சொன்னேன்? எனக்கு சாயம் 2000 பூசுங்க. நான் சாயம் நான் கேக்குற கேள்வி உள்ள நான் வாங்கிக்கோங்க. சாயமே பூச வேணாம். நீங்களே வெளிப்படையா வெளிப்படுத்திட்டீங்க நீங்க யாருன்னு. 2900 கிலோ வெடிமருந்து 32 இடத்துல வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் மதேஷ்னு கேக்குறேன். பிஜேபி ஆட்சி போயிருக்கும். இவ்வளவுதானங்க நீங்க. எப்படிங்க இப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்க? அப்ப என்னங்க நினைக்கிறீங்க? வெடிகுண்டு வெடிக்கட்டும். பிஜேபி ஆட்சி போட்டுன்னு நினைக்கிறீங்களாங்க?